ஆன்மீக ஐதீகங்கள். திருவோண விரதம். நமது முன்னோர்கள் வழிகாட்டுதலின்படி எத்தனையோ வழிபாட்டு முறைகளை தொடர்ந்து பின்பற்றி வருகிறோம். அப்படி நாம் பின்பற்றும் வழிபாட்டு முறைகள், அதன் சிறப்பான பலன்கள் மற்றும் நமக்கு தெரியாத சில தகவல்கள் பற்றியும் கூறுவதுதான் ஆன்மீக ஐதீகங்கள் நிகழ்ச்சி. அந்த வகையில் திருவோண விரதம் பற்றியும் அதன் சிறப்பான பலன்கள் பற்றியும் இன்றைய ஆன்மீக ஐதீகங்கள் நிகழ்ச்சியில் தெரிந்து கொள்வோம். திதிகளில் ஏகாதசியும் நட்சத்திரங்களில் திருவோண நட்சத்திரமும் பெருமாளுக்குரிய ஆற்றல் மிகுந்த விரத நாட்களாகும். சிவபெருமானுக்குரிய திருவாதிரை நட்சத்திரமும் பெருமாளுக்குரிய திருவோண நட்சத்திரமும் மட்டுமே திரு எனும் அடைமொழி பெற்றிருப்பதை வைத்து அதன் மகத்துவத்தை நம்மால் அறிய முடிகிறது. பெருமாளின் தசாவதாரங்களில் 5வது அவதாரமான வாமன அவதாரத்தை போற்றுவதே சக்தி படைத்த திருவோண விரதமாகும். பெருமாள் ஓங்கி உலகளந்த உத்தமன் வாமன அவதாரம் எடுத்தது ஆவணி மாதம் திருவோண நட்சத்திர நாளில்தான். பெருமாள் நாமத்தை துணையாய் அடைந்திட திருவருள் வேண்டி தொழுவோமே. பெருமாள் நாமத்தை துணையாய் அடைந்திட திருவருள் வேண்டி தொழுவோமே. பெருமாள் வாமன ரூபமெடுத்து மகாபலியிடம் 3 அடி மட்டுமே தானமாக மண் கேட்க பலியும் கொடுத்தவுடன் வாமனர் விண்ணுக்கும் மண்ணுக்குமாக பிரம்மாண்ட உருவெடுத்தார். திரிவிக்ரமனாக உருவம் கொண்ட இறைவன் வானத்தை ஓரடியாகவும் பூமியை ஓரடியாகவும் அளந்து 3வது அடியை மகாபலி சக்கரவர்த்தியின் தலையில் வைத்து பாதாள லோகத்திற்கு அரசனாக்கினார் பரமாத்மா. நாட்டு மக்களை நான் பிரிந்து செல்வது வருத்தமாக உள்ளது. ஆண்டுதோறும் ஒரு நாளில் அவர்களை நான் சந்திக்க வரமருள வேண்டும் என மகாபலி இறைவனிடம் வேண்ட, இறைவனும் அவ்வாறே நடக்க அருள் செய்ய தன் மக்களை பார்க்க வருடம் ஒருமுறை பூமிக்கு வருகிறார் மகாபலி சக்கரவர்த்தி. அதனால்தான் கேரளாவில் ஓணம் பண்டிகை ஆண்டுதோறும் சிறப்பாக கொண்டாடப்படுகிறது. ஒப்பிலியப்ப சுவாமி மகாலட்சுமியின் அம்சமான பூமாதேவியை பெண் கேட்பதும் பங்குனி மாத திருவோண நட்சத்திர நாள் என்றும், மார்க்கண்டேய மகரிஷியின் மகளாக அவதரித்த பூமாதேவியை ஒப்பிலியப்ப சுவாமி மணம் முடித்ததும் ஐப்பசி திருவோண நட்சத்திர நாளில்தான் என்றும் கூறப்படுகிறது. தமிழகத்தில் உள்ள திவ்யதேச கோவில்களில் ஒன்றான தஞ்சாவூர் மாவட்டம் கும்பகோணம் அருகில் உள்ள திருநாகேஸ்வரத்தில் உள்ள அருள்மிகு ஒப்பிலியப்பன் கோவிலில் மாதந்தோறும் வரும் திருவோண நட்சத்திரத்தன்று சிறப்பு பூஜைகளும் வழிபாடுகளும் நடத்தப்படுவது வழக்கம். ஒவ்வொரு திருவோண நாளன்றும் ஒப்பிலியப்பன் கோவிலில் மனக்குறைகள் தீருவதற்கு, குறிப்பாக குழந்தை வரம் வேண்டி கோவிலில் தரும் துளசியை பெறுவதற்காக காத்திருப்பார்களாம் பக்தர்கள். வாமன அவதாரம் என்பது குழந்தை வடிவமாக வந்து திரிவிக்ரமனாக வளர்ந்த கோலமாகும். அதனால்தான் திருவோண நட்சத்திரத்தன்று வாமன ரூபத்தில் வந்து விஸ்வரூபம் எடுத்த பெருமாளை வழிபடுபவர்களுக்கு வாழ்வில் படிப்படியாக வளர்ச்சி ஏற்பட்டு புகழ் மற்றும் செல்வத்தால் மிக உயர்ந்த நிலை கிடைக்கும் என்றும் கூறப்படுகிறது. தெய்வம் எங்கள் கண்ணா போற்றி, கார்முகில் வண்ணனே கண்ணா போற்றி, கனவை நனவாக்கும் கவலா போற்றி, கணத்தினில் விதி மாற்றும் கேசவா போற்றி, அகிலம் அளந்த வாமனா போற்றி, திருவிக்ரமா உந்தன் திருவடி போற்றி. மேலும் திருமண வரம், குழந்தை வரம் வேண்டுபவர்கள், வறுமை நீங்கி சகலவிதமான செல்வங்களையும் பெற வேண்டும் என நினைப்பவர்களுக்கும் திருவோண விரதம் மிகச் சிறப்பான பலன்கள் தரும் என்று கூறப்படுகிறது. திருவோண நட்சத்திரம் வரும் நாளில் காலையில் எழுந்து நீராடிவிட்டு ஓம் தவரூபாய வித்மகே சிருஷ்டிக்ரத்தாய தீமகி தன்னோ வாமன பிரச்சோதயா என்ற மந்திரத்தையோ அல்லது பெருமாளுக்குரிய மந்திரங்களையோ சொல்லி முடிந்தவர்கள் உபவாசமாக இருக்கலாம். மேலும் காலை மாலையில் வீட்டிலுள்ள பெருமாளின் படத்திற்கு முன் விளக்கேற்றி துளசி மாலை சாற்றி நெய்வேத்தியம் படைத்து வழிபட வேண்டும்.
நேயர்களே, பலராலும் தொடர்ந்து கடைபிடிக்கப்பட்டு வரும் திருவோண விரதத்தினால் பெருமாளின் பரிபூரண அருளும் 16 விதமான செல்வங்களும் கிடைக்கும் என்பது ஐதீகம். மேலும் விரதம் இருந்து சுவாமியை வழிபட்ட பிறகு சந்திர தரிசனம் செய்து விரதத்தை நிறைவு செய்வதால் சந்திரனின் ஆசி கிடைப்பதுடன் சந்திரதோஷம் இருந்தாலும் நிவர்த்தியாகுமாம். நாமும் செல்வங்கள் அருளும் திருவோண விரதம் இருந்து பெருமாளை மனமுருகி வேண்டுவோம். வரங்கள் பல பெற்று வளமோடு வாழ்வோம். ஆன்மீக ஐதீகங்கள். திருவோண விரதம்